connected in parallel. Right. So again, good evening எல்லாருக்குமே. Electrostaticsல capacitor lecture 2ல நம்ம இருக்கோம். Right. Capacitors are connected in series. Capacitors are connected in parallel. Right. முதல்ல ஒரு capacitor எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? இதுதான் ஒரு capacitor. Capacitance சொல்லி கொடுத்தேன். இதுக்கான ஃபார்முலா Q/V கத்து கொடுத்தேன். ஒரு parallel plate capacitorோட capacitance ஃபார்முலா எப்சிலான் நாட் A/D கத்து கொடுத்தேன். ரைட்டா, இது வரைக்கும் இவ்வளவுதான் பேசியிருக்கோம். ரைட் பா, நீங்க 10th when 3 resistor R1 R2 R3 யார் ஃபாஸ்டா சொல்றீங்கன்னு பாக்குறேன். R3 இந்த 3 ரெசிஸ்டாரும் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா போட்டீங்க? ஞாபகம் சொல்லுங்க. R1 plus R2 plus R3. பதில் சொல்லு, உங்ககிட்ட தான் கேக்குறேன். யார் வேணாலும் சொல்லுங்க. Sir, R1 plus R2 plus R3. R1 plus R2 plus R3. இப்போ இந்த கொஸ்டினோட பேர் என்ன? கெபாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் தானே. கெபாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். கெபாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். கரெக்ட். சரி, ரெசிஸ்டார் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அங்க படிச்சது. அதே when 3 ரெசிஸ்டார், சரி இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கு. when 3 resistors are connected in parallel அப்படின்னா இது R1, இது R2, இது R3. அப்ப எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா 1/Rp ஈக்குவல் டு உங்க எல்லாருக்குமே தெரியும் 1/R1, 1/R2, 1/R3. கத்துக்கிட்டீங்களா? பேரலல் இருக்கும் பொழுது இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு 2 கொஷின் பார்க்க போறோம். சூப்பரா இருக்கும் பாருங்களேன். நிறைய ட்ரிக்கியான விஷயம் இருக்கும். ப்ராப்ளம் சால்விங்ல உங்களை ஈஸியா பார்த்ததுமே அப்படியே நம்ம டிக் பண்ண வச்சிடலாம். பார்த்துருமா? பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக நோட் இருந்தா இல்லைன்னா பரவாயில்ல விட்டு அப்படியே போட மாட்டேங்க. கவனி, கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். 3 கெப்பாசிட்டரை சீரீஸ் காம்பினேஷன்ல கனெக்ட் பண்ண போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர், செகண்ட் கெப்பாசிட்டர், தேர்ட் கெப்பாசிட்டர். உங்களோட சிபிஎஸ்இ போர்டோட தவிர்க்க முடியாத ஒரு 5 மார்க் கொஸ்டின் பிளஸ் நீட் அண்ட் ஜேஇ போர்டில் ஊர்பட்ட செம்ம கேட்டு இது வரைக்கும் வச்சிருக்காங்க. ரைட்டா, சிம்பிள் ஐடியா. ஒரு பேட்டரியோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ரைட், இங்க பாருங்களேன், பேட்டரியிலிருந்து ஐ கரண்ட் போகுது. பேட்டரியிலிருந்து இங்க கரண்ட்டுக்கு பதிலாக கியூ சார்ஜ். பேட்டரியிலிருந்து சார்ஜ் போகுதாப்ப, அப்ப இங்க போகும் பொழுதும் அதே சார்ஜ் தான் போகும். இந்த கெப்பாசிட்டர் போகும்பொழுது அதே தான், இங்க போகும்போது அதே தான். திருப்பி அவங்க வீட்டுக்கு கியூவாவே வந்துடும். இதுதான் அவங்களோட வீடு. இந்த கெப்பாசிட்டரோட பேரு C1, இந்த கெப்பாசிட்டரோட பேரு C2, இந்த கெப்பாசிட்டரோட பேரு C3. ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர்ல V1 பொட்டென்ஷியல் டிராப் ஆகும். செகண்ட் கெப்பாசிட்டர்ல V2 டிராப் ஆகும். தேர்ட்ல V3 டிராப் ஆகும். ஏன்னா உனக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் லைன் இதுதான் எழுதணும். இன் சீரிஸ் காம்பினேஷன் சார்ஜ் மாறாது, சேமா தான் இருக்கும். பொட்டென்ஷியல் டிஃபர் ஆகும். சார்ஜ் சேமா இருக்கும், பொட்டென்ஷியல் டிஃபர் ஆகும். சார்ஜ் சேமா இருக்கும், பொட்டென்ஷியல் டிஃபர் ஆகும். கரெக்டா? நான் கொடுத்த பொட்டென்ஷியல் எவ்வளோ? V. இப்ப சம்ம எப்படி தெரியுமா ஆரம்பிக்கணும் இந்த 5 மார்க்க? டோட்டல் பொட்டென்ஷியல் வேணும்னா சம் ஆஃப் இண்டிவிஜுவல் பொட்டென்ஷியல். கரெக்ட் தானே? என் பாக்கெட்ல ஒரு 30 ரூபா இருக்கு, இந்தாங்க ஆளுக்கு 10 ரூபா வச்சுக்கங்க. அப்ப V1 plus V2 plus V3 நான் கொடுத்ததோ V1 plus V2 plus V3. லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க கத்துக்கிட்டது C equal to Q/V. எனக்கு வேண்டியது V தான், Q/C. ரைட்டா? இங்க இருக்கிற Vக்கு அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த Vக்கு பதிலா Q/C, இந்த V1க்கு பதிலா Q/C1, இந்த V2க்கு பதிலா Q/C2, இந்த Vக்கு பதிலா Q/C3. எனக்கு ஒரு டவுட் பை, ஏன் நான் 1 2 3 எழுதல? சும்மா யாராவது ட்ரை பண்ணு. சார்ஜ் சேம். சார்ஜ் சேம். சூப்பரா சொன்னீங்க. இப்ப சார்ஜ் சேமா இருக்கு சார். ஸோ Q1 Q2 Q3 எழுதக்கூடாது. சார்ஜ் சேமா இருக்கிறதுனால Q1 Q2 Q3 எழுதக்கூடாது. ஸோ 1/C1 plus 1/C2 plus 1/C3. இப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா Q/C சீரீஸில் இருக்கிறதுனால எஸ் Qவை வெளில எடுத்துட்டு 1/C1 1/C2 இங்கேருந்து 1/C3. சார்ஜஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆகுது. ஃபைனலாக நம்ம தேடி வந்தது எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். ரெசிப்ரோக்கல் வேணும்னா 1/C1 1/C2 1/C3 1/C3.
ரைட்டா? ஸோ ஃபைனலாக சூப்பராக கண்டுபிடிச்சோமா? ஸோ 1/c is equal to 1/c1 plus 1/c2 plus 1/c3. அங்கே எப்படி சீரீஸ்க்கு R1 plus R2 plus R3ன்னு படிச்சிங்களோ, பேரலலுக்கு 1/R1 plus 1/R2 plus 1/R3ன்னு படிச்சிங்களோ, இங்கே அப்படியே அதை நம்ம மாற்றி படிக்க போகிறோம். ரைட்டா? லாஸ்ட்டாக இது எப்படி சார் எழுதுறது? எல்லாரும் இனிமேல் உங்ககிட்ட கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் கேட்டா இப்போ நீங்கள் என்ன ஃபார்முலா சொல்லணும்? 1/C1 + 1/C2 + 1/C3 சொல்லணும். இது மட்டும் எழுதுனா மார்க் போட மாட்டாங்க. நான் ஒரு 2-3 டைம் சொல்லித்தரேன். புரியுதான்னு பாரு. அப்படி புரியலன்னா திரும்ப கேட்டுக்கோ. புரிஞ்சிருச்சுன்னா திரும்ப எனக்கு நீங்க சொல்லணும். ரைட்டா? இந்த 1/CS எப்படி தெரியுமா படிக்கணும்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் என்ன கெப்பாசிட்டன்ஸ்? எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்னு படிக்கணும். எஃபெக்டிவ் இல்லைன்னா டோட்டல். ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். லெஃப்ட் சொல்லிட்டீங்களா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். இந்த இடத்துல என்ன இருக்கு? இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன பண்றீங்க? ஆட் பண்றீங்க. சம் ஆஃப் திரும்ப என்ன பண்ணிருக்கீங்க? ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கீங்க. சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் இதெல்லாம் யாரு? இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டரா? அப்ப ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸ். முதல்ல எல்லாரும் படிச்சு வச்சுக்கோது. இது அப்படியே கண்டிப்பா எழுதி தான் ஆகணும். இது எழுதலைன்னா 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ கட் ஆயிடும்பா. உங்களோட போர்ட் 5 மார்க். ஸோ 1/C is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர். ரைட்டா? பா ஒரே நிமிஷம். டபாஸ்வினி குட் ஈவினிங் பா. பிரணவ் குட் ஈவினிங் பா. கவிஷா குட் ஈவினிங் பா. Good evening, sir. அர்ஜுன் குட் ஈவினிங் பா. Good evening, sir. அகிலன் Good evening, sir. குட் ஈவினிங். அகிலன் Good evening, ஊர்ல sir. தான் இருக்கீங்களாடா எல்லாம்? டேய் Sir. இதான் ஃபாரின் தான் போயிட்டு வந்தேன் நீ. இல்ல சார் இனிமேல் கிளாஸ் கரெக்டா வந்துடுறா சார். 1 மாசம் ஆகுது தம்பி நீ பள்ளியோட வந்துச்சு கிளாஸ்க்கு வந்து. சார் அது அப்ப எக்ஸாம் சார். ரைட் பா. சரி பா. கிளாஸ் கவனிங்க. இன்னைக்கு உங்க இத்தனை ஓகே பேரையும் சார். பார்க்கறது எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். ரித்து குட் ஈவினிங் மா. Good evening, sir. ரைட் பா. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. கெப்பாசிட்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் பேசிட்டு இருக்கோம். கெப்பாசிட்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் 1/C is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. இப்போ இந்த லேட்டா வந்தவங்க டக்குன்னு ஒரு நிமிஷம் பாருங்க. when 3 capacitors are connected in series by தான் series combination. ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர், ரெண்டாவது கெப்பாசிட்டர், மூணாவது கெப்பாசிட்டர். ரைட்டா? 3 கெப்பாசிட்டரை சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோ. இன் சீரிஸ் காம்பினேஷன்னாலே சார்ஜ் சேமா தான் இருக்கும். அப்படியே பேட்டரியில இருந்து கிளம்பின கியூ ஃபுல்லா கியூவாவே போயிட்டு அவங்க வீட்டுக்கு கியூவாவே வந்துரும். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டரோட பொட்டென்ஷியல் எவ்வளோ? V1. செகண்ட் கெப்பாசிட்டரோட பொட்டென்ஷியல் V2. தேர்டு V3. டோட்டல் பொட்டென்ஷியல் எவ்வளோ பா? V. ஸோ V1 plus V2 plus V3. கரெக்டா? டோட்டல் பொட்டென்ஷியல் வேணும்னா V1 plus V2 plus V3. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கெப்பாசிட்டருக்கான ஃபார்முலா C ஈக்குவல் டு Q பை V லாஸ்ட் கிளாஸ்ல கற்றுக் கொடுத்துருந்தேன். எனக்கு V தான் வேணும், அதனால Q பை C. பொறுமையாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த Vக்கு பதிலாக Q பை C. V1க்கு பதிலாக Q பை C1, Q பை C2, Q பை C3. ஏன் சார் இங்கே Qக்கு 1, 2, 3 நீங்கள் எழுதலை? ஏன்னா சார்ஜ் சேமு, அதனால 1/C1, 1/C2, 1/C3. Q எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ரைட்டா? எல்லாருமே இந்த ஃபார்முலா சூப்பராக படிங்க இப்போ. ஸோ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் காம்பினேஷன் வேணும்னா 1/CS equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. கற்றுக்கிட்டீங்களா? போர்டில் எழுதும் பொழுது ஃபைனலாக இந்த லைனை எழுதணும்னு இப்போ தான் சொன்னேன். ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த 1/CS ரெசிப்ரோக்கல், சிஎஸ்னாலே எஃபெக்டிவ். எஃபெக்டிவ்னு உனக்கு பிடிக்கலன்னா டோட்டல். ரைட்டா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்க? சம் பண்ணியிருக்க. சம் ஆஃப் மறுபடியும் என்ன பண்ணியிருக்க? ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்க. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸ். ரைட்டா? ஸோ ஒரு டைம் உட்காந்து எழுதி பார்த்துட்டிங்கன்னா 2.5 மார்க்ஸ் நம்ம வாங்கிடும். திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷின். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னாலே எந்த ஃபிசிக்ஸ் வாத்தியார் கொஷின் எடுத்தாலும் அவங்களோட சிந்தனை முதல்ல இந்த கொஷினுக்கு தான் போகும். ரைட்டா? ரைட். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, யார் சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். ஒரு கெப்பாசிட்டர் சி, இன்னொரு கெப்பாசிட்டர் சி, இன்னொரு கெப்பாசிட்டர் சி,
இன்னொரு கெப்பாசிட்டர் சி. 4 கெப்பாசிட்டர் எல்லாமே ஒரே வேல்யூ சி சி சி. இதோட சிஎஸ் என்னவா இருக்கும்? ஃபைனல் என்னவா இருக்கும்? சொல்ல முடியுமா? Sir, 1. எவ்வளவு? 1, sir. 1ன்னு ஒரு பதில் வந்திருக்கு. சும்மா ஜாலியா சொல்லுங்க பா. நீ தப்பா சொன்னாலும் ஹாப்பி தான், எனக்கு ரைட்டா சொன்னாலும் ஹாப்பி தான். கத்துக்க போறோம் அவ்வளவுதான். 4 கெப்பாசிட்டர் எல்லாமே சேம் கெப்பாசிட்டர். எனக்கு சிஎஸ் வேணும். முதல்ல மெயின் ஃபார்முலா சொல்லுங்க. இந்த மாதிரி சீரிஸ்ல இருந்தாலும் என்ன ஃபார்முலா வரணும்? வாயத்தர 1/CS 1/C1 1/C2 1/C3 1/C4. எத்தனை கெப்பாசிட்டர்? 4 கெப்பாசிட்டர். 1/C 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 1/C. அதனால டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால 4/C. ஆனா என்னோட கேள்வி 1/CS கிடையாது. பெரும்பாலும் இப்பவும் நம்ம ரிப்பீட்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்களே, உங்க அண்ணாக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த பசங்களும் இன்னமும் இந்த குழந்தைத்தனமான தப்பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேத்து கூட பிடிச்சி திட்டி விட்டேன். சிஎஸ் கேட்டிருப்போம். ஆனா அவன் என்ன பண்ணிடுவான்னா 1/CS அப்படியே 4/C ஆப்ஷன்ல இருக்கும். அந்த 4/C டிக் பண்ணிட்டு போயிருது. நான் கேட்டது சிஎஸ். 1/CS வேணும்னா 4/C. சிஎஸ் மட்டும் வேணும்னா C/4. கத்துக்கிட்டீங்களா? ஆப்ஷன் C/4. ரைட்டா? கேர்ஃபுல்லா பார்த்துட்டீங்களா? இப்ப இதே கொஷினை இன்னொரு மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறேன். என்கிட்ட n கெப்பாசிட்டர் இருக்கு. n கெப்பாசிட்டருமே சேம் வேல்யூ. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கேட்டா உங்க பதில் டக்குன்னு சொல்லுங்க. C/N, sir. அவ்வளவுதான். C/N முடிஞ்சு போச்சா? இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ உங்ககிட்ட மறுபடியும் ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் 3 மைக்ரோஃபாரட், செகண்ட் கெப்பாசிட்டர் 3 மைக்ரோஃபாரட், தேர்ட் கெப்பாசிட்டர் 3 மைக்ரோஃபாரட். ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். உங்க ஆலன் மாடல்ல லாஸ்ட் சம்மா இருக்கும் பாருங்க. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கேட்கிறேன். டக்குனு உங்க பதில் சொல்லுங்க பா. இதுக்கெல்லாம் இவ்வளவு நேரம் எடுத்துக்கூடாது. 2 செகண்டே அதிகம். பதில் சொல்லு. வாயை திறக்க மாட்டீங்களே. ஆன்சர் என்ன? கொஞ்சம் சத்தமா பேசுங்க பா. Sir, 10 to the power 6. 10 to the power 6. அதாவது நீங்க 1 மைக்ரோஃபாரட்னு சொல்றீங்க. Yes, sir. ரைட் பா. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. பா உங்களுக்கு புரியுதா? எல்லாமே சேம். மொத்தம் 3 இருக்கு. இப்பதானே கத்து கொடுத்தேன் C/N. சி எவ்வளோ இங்க? 3 மைக்ரோஃபாரட் பை 3 1 மைக்ரோஃபாரட். ஆப்ஷன்ல 1 மைக்ரோஃபாரட்னு இருக்கலாமா? அப்படி இல்லைன்னா 10⁻⁻6 ஃபாரட்னு இருக்கலாம். அப்படியே டிக் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த மாதிரி சம் வரும்பொழுது நீங்க கவனமா கவனிக்க வேண்டியது என்ன காம்பினேஷன்ல இருக்கு, எல்லாமே சேமா இருக்கான்னு பார்க்கணும். அது ரெகுலர் நீட் சம். அது நிறைய கெப்பாசிட்டர்ஸ் இந்த மாதிரி சேம் வேல்யூல கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் தபாஷினி மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க பை. ஓகே பை. கிளியர் தான் எல்லாருக்குமே? பேரலல் போயிடுமா? ரைட். அடுத்தது பேரலல் முடிச்சுட்டு சம் சொல்லி தரேன். எப்படி சீரிஸ் கண்டுபிடிக்கணும், எப்படி பேரலல் கண்டுபிடிக்கணும்னு சூப்பரா சொல்லி தரேன். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோ அற்புதமா போகும் பாருங்களேன் உங்களுக்கு. பார்த்துக்கிட்டீங்களா? கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். ரெடியார்? கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். இந்த கொஷினை முடிச்சுட்டு இன்னொரு கொஷின் உங்கள்கிட்ட கேட்குறேன். கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை முதல்ல சொல்லிட்டு போயிடுறேன். ரைட்டா? கெப்பாசிட்டர் அப்படின்னா ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட், கையால நீங்க தொட்டு பார்க்கலாம். அதை அந்த கெப்பாசிட்டர்ல இருந்து வர்றது தான் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டர்ல கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். கரெக்டா? கெப்பாசிட்டர் ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குணம், ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கெப்பாசிட்டன்ஸ். இட் இஸ் a எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். கெப்பாசிட்டர் இது எனர்ஜியை ஸ்டோர் பண்ற வேலையை செய்யறது கெப்பாசிட்டன்ஸ். ரைட்டா? கெப்பாசிட்டர்னா காம்போனென்ட், கெப்பாசிட்டன்ஸ்னா அதுல இருந்து வந்து அது பண்ற வேலை. ரைட் பே. கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். கவனமா கவனி. ஒரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இந்த 3 கெப்பாசிட்டரும் பேரலல்ல கனெக்ட் பண்ணிருக்க வித் பேட்டரியோட. இதான் சர்க்கியூட். இங்க இருந்து போற சார்ஜ் Q. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க பா. இதான் ஜங்ஷன். இங்க பாருங்க, இந்த Q இங்க வந்துருச்சு, இது வரைக்கும் வந்துருச்சு.
இந்த ஜங்ஷன் வந்த பிறகு கண்டிப்பா அதால ஒண்ணா போக முடியாது. நீ இந்த பக்கம் போன்னு ஒரு சார்ஜ் அனுப்பிடும். நீ இந்த பக்கம் போன்னு இன்னொரு சார்ஜ் அனுப்பிடும். நீ இந்த பக்கம் போன்னு இன்னொரு சார்ஜ் அனுப்பிடும். இதோட வேல்யூ C1, C2, C3. ரைட்டா? அப்போ பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. சார் பேரலல் காம்பினேஷனா சார்ஜ் எல்லாம் டிஃபர் ஆகுதுங்க சார். பட் பொட்டென்ஷியல் பாரு, இன் பேரலல்னாலே பொட்டென்ஷியல் சேம். பேரலல் பொட்டென்ஷியல் சேம். பேரலல் பேரலல் பொட்டென்ஷியல் சேம். பொட்டென்ஷியல் சேம். பி பின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை பேரலல் பொட்டென்ஷியல் சேம். ரைட். இந்நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த கொஷின் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு. எப்படிப்பா ஸ்டார்ட் பண்ணணும்? வேற ஒரு சின்ன ஐடியா கொடுங்க எனக்கு. இந்த டெரிவேஷன் நான் எழுத போறேன். இந்த டெரிவேஷன் நான் எப்படி ஆரம்பிக்கணும்? ட்ரை பண்ணு, தப்பானா பரவாயில்ல. இப்போ போன டாபிக்ல C equals Q by V. இல்லை அது ஓகேம்மா. ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ போன கொஷின் வந்து V equal to V1 plus V2 plus V3 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த கொஷின் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் டெரிவேஷனுக்கு? Q is equal Q1 plus Q2 அவ்வளோதான், Q3. சூப்பராக சொல்லிட்டீங்க. Q equal to Q1 plus Q2 plus Q3. Q equal to Q1 plus Q2 plus Q3. அவ்வளோதானே, முடிச்சிட்டோமா? இதை எழுதிட்டீங்கனாலே கொஷினை நம்ம முடிச்ச மாதிரி. சும்மா சின்ன பிள்ளையில உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்க வரை மனப்பாடம்லாம் பண்ணிட்டு உட்காந்துக்கூடாது. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லைன். இனிமேல் மூளையிலேருந்து எல்லா ஸ்டோரேஜ் அழிஞ்சி போனா கூட கவலையே இல்லை. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் சிக்கு பதிலாக Q by V, Qக்கு பதிலாக CV. அப்படியே இந்த Qக்கு பதிலாக CV. சார் பேரலல் P போட்டுக்கலாம் சார். Q1 C1V, Q2 C2V, Q3 C3V. மறுபடியும் எனக்கு டவுட் வந்து போச்சு. ஏன்பா இங்க எல்லாம் நான் வீன் மட்டும் எழுதியிருக்கேன், V1 V2 V3 எழுதலையே, என்ன காரணம்னு கேட்டா, ஸோ உங்களோட பதில் ஷியரா இருக்கும். சரி, இங்க பொட்டென்ஷியல் சேம், நம்ம V1 V2 V3 எழுதக்கூடாதுன்னு இப்பதான் சொன்னீங்க. ஸோ ஃபைனலா சிபியை தேடி போயிட்டு இருக்கேன். ஸோ சிபி வேணும்னா C1 plus C2 plus C3. என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்தது? V காமனா வெளியில எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டாச்சு. ஸோ ஃபைனலா நம்ம தேடி வந்தது C1 plus C2 plus C3. எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா இந்த மாதிரி ஒரு கொஷின் இங்க இருக்கும்ட்டு? அங்க ரெசிஸ்டார் 3 காம்போனன்ட் சீரிஸ் அண்ட் பேரலல். அதே மாதிரி தான் இங்கேயுமே. நீ நினைக்கிற மாதிரி 10th என்ன படிச்சியோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எலாபரேட் பண்ணி 12th பெரிய கஷ்டம்லாம் இல்லை. 11th தான் லேசா கஷ்டம். 11th விட 12th அவ்வளோ ஈஸி. நீங்கள் படிக்கும்போது அதை நீங்களே உணர்வீங்க பாருங்களேன். சிபி ஈக்குவல் டு C1 plus C2 plus C3. ரைட்டா? ஸோ ஒரு முடிவுக்கு வந்துட்டோமா? இப்போ மறுபடியும் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. பை எல்லா கெப்பாசிட்டரும் சேம் வேல்யூவா இருக்கு. எல்லா கெப்பாசிட்டரும் அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர் சேம் வேல்யூவா இருக்கு. சிபி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லியிருக்கணுமே. எல்லா கெப்பாசிட்டரும் NC, அவ்வளவுதான் NC. எல்லா கெப்பாசிட்டரும் சேம் வேல்யூவா இருக்கு. n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. n number of same capacitors are connected in parallel. ரைட்டா? ஸோ இது NC. ஒரே நிமிஷம். ஸ்டார்ட் பண்ணுமா? ரைட். ஸோ n number of capacitors are connected in parallel. அதனால NC. கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. கேட்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு லைன் எழுதணுமே சார், எப்படி சார் எழுதுறது? டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இல்லைனா ஃபைனல் கெப்பாசிட்டன்ஸ் இல்லைனா டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்கு. எஃபெக்டிவ் கேட்டாங்கன்னா என்னங்க சார் பண்றது? The effective capacitance is equals to sum of individual capacitance of a capacitor. இதில் எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா எல்லா கெப்பாசிட்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸ். ரைட்டா? ஒரு முடிவுக்கு வந்துடலாம்.
ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் parallel. முதல்ல ஆர்எஸ். இது ஏன் சார் இங்க ஞாபகப்படுத்துறீங்க? ஏன்னா அடுத்த லெசன்ல இதையும் நம்ம படிக்க போறோம். அடுத்த லெசனோட பேரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இதே மாதிரியே மறுபடியும் நம்ம டெரிவேஷன் போட்டு கத்துக்க போறோம். ஆல்ரெடி நீங்க இது 10th படிச்சதுனால அதிலிருந்து இந்த கொஸ்டின் உங்களுக்கு நான் கத்துக் கொடுக்குறேன். ரெசிஸ்டார்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் parallel. S சீரிஸ், P parallel. இங்க கெபாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் parallel. 1/C1, 1/C2, 1/C3. இங்க Cp equal to C1 plus C2 plus C3. எப்பவுமே ரெசிஸ்டாரையும் கெபாசிட்டரையும் மாத்தி மாத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுட்டா இன்னொன்னு அதுக்கு அப்படியே உல்டா. எக்ஸாம் ஹால்ல ஞாபகம் வராது. RS வேணும்னா R1 plus R2 plus R3. அதே CS வேணும்னா 1/CS equal to 1/C1, 1/C2, 1/C3. எல்லாமே சேமா இருந்ததுன்னா CSக்கு வந்து C/N, CPக்கு வந்து NC. கத்துக்கிட்டோமா? இது ஒரு ரொம்ப சூப்பரான 5 மார்க் கொஸ்டின். கண்டிப்பா இதை நீங்க படிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி இந்த பேசிக்ல சம் கத்துக்கணும். ரொம்ப நிறைய கத்துக்கணும். மொத்தம் 5 மாடல் ப்ராப்ளம் இருக்கு. அந்த 5 மாடல் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 2, 3 மாடல் நம்ம முடிச்சிடலாம். பக்கத்துல ஃப்ரீயா ஒரு ரஃப் பேப்பரோ இல்லை ஏதாவது ஒரு நோட்டை வச்சுக்கோ. ஒரு சம்மா சால்வ் பண்ணும். எப்படி நம்ம சீரிஸ் எப்படி பேரலல்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு ட்ரிக் அது. ரொம்ப ஜாலியாக கற்றுக் கொடுத்துறேன், கற்றுக்கோங்க. அதே மாதிரி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது V = V1 + V2 + V3 ஸ்டார்ட் பண்ணு. பேரல் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது Q = Q1 + Q2 + Q3ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த 2 லைனை கரெக்டாக எழுதிட்டு ஒரே ஒரு டைம் பார்க்காம டெரிவேஷன் எழுதி பார்த்துக்கும். 5 மார்க் நீங்கள் முடிச்சிட்டீங்க அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளார. ரைட். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், நீட் அண்ட் ஜேஇ ப்ராப்ளம், உங்களோட ஸ்கூல் போர்டு ப்ராப்ளம் எல்லாத்தையும் பார்த்துருவோமா? ஓகே. 2 கெப்பாசிட்டர் சீரிஸ்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த 2 கெப்பாசிட்டர்லையும் சார்ஜ் சேமா போகணும். 2 கெப்பாசிட்டர் பேரலல்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த 2 கெப்பாசிட்டர்லையும் பொட்டென்ஷியல் சேமா இருக்கணும். இதுதான் ஐடியா. இந்த ஐடியாவை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? முடிஞ்சதுன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. ஸோ நீ கற்றுக் கொடுக்க உங்களுக்கு ஈஸியாக ஃபிசிக்ஸ் வந்துடும். இல்லை யாருமே இல்லையா, உங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் அம்மா ஃப்ரீயாக இருப்பாங்க, டேடி ஃப்ரீயாக இருப்பாங்க, இருக்கும்போது அவங்களுக்காவது கற்றுக் கொடுத்துருப்போம். ஸோ சீரிஸ் பேரலல் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்களேன், 2 கெப்பாசிட்டர் தானே இப்படி இருக்கா, 2 கெப்பாசிட்டர் இப்படி இருக்கா. இது 1ன்னு பேர் கொடுத்துக்கிறேன், இது 2ன்னு பேர் கொடுத்துக்கிறேன். இந்த 1 என்ன காம்போ, 2 என்ன காம்போ சொல்லுங்க பாக்க. சத்தமா பேசு. இது என்ன காம்பினேஷன், இது என்ன காம்பினேஷன்? சீரிஸ் இப்போ முன்னாடியே உங்களை அவேர் பண்றேன். நீ பேசினாதான் கிளாஸ் நல்லா போகும். இது சீரிஸ் சார், இது பேரலல் சார் அப்படி சொன்னீங்கன்னா தான் கிளாஸ் இன்னைக்கு அவ்வளோ சூப்பராக போகும். போகும்போது நீங்கள் ஜாலியாக வெளில போவீங்க. நான் மட்டும் பேசிட்டு இருந்தேன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கேள்வி கேட்டு பதில் சொல்ல தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சிக்காதவங்களுக்கும் புரிஞ்சிக்க முடியும். அதனால நீ தப்பா சொல்ல போறன்னு மட்டும் பயப்படாது. நீ தப்பா சொல்லு பரவாயில்ல, பட் வாயை திறந்து பதில் சொல்லு. யார் வேணாலும் சொல்லுங்க. இது சீரிஸ். எப்படிமா சீரிஸ்ன்னு சொன்னீங்க? சீரிஸ் சொல்றது ஒரு காரணம் சொல்லுங்க. சார் கெப்பாசிட்டர்ஸ் எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால கெப்பாசிட்டர் எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால. எண்ட் டு எண்ட்ன்றது நீ டயகிராமை பார்த்து சொல்றது மாதிரி. ஆனா அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? சார்ஜ் டிவைட் ஆகல. அவ்வளவுதான். Same இந்த ஆ. ஒரு வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். சார்ஜ் டிவைட் ஆகல, சார்ஜ் சேமா போகுது. கரெக்டா? அப்படி இருந்தா அது சீரிஸ்னு அர்த்தம். இந்த 2 காம்பினேஷனும் ஏன் பேரலல்னு சொன்னீங்க? ஏன்பா
டேய் கேக்குதா? ஐயோ! இப்பதான் சார் கேக்குது. ரைட் பை. ரொம்ப நேரமா கேட்கலையோ? சரி பதில் சொல்லுங்க பாரு. சீரிஸா பேரலலா அந்த காம்பினேஷன்? Sir, series, sir. சீரிஸ். ஏமா சீரிஸ்? Sir, இதுக்கு ஏன்னா இப்ப சார்ஜ் போறது எல்லாமே சேம் தான். ஆமா. இங்க பாருங்களேன். இதுக்கு பேரு பெண்ட். எல்லாரும் கவனி. இதான் பெண்டு. பெண்டுல சார்ஜ் சஃபர் ஆகாது. பாருங்க. பெண்டா இருந்தா அப்படியே வளைஞ்சு போயிடும். அவங்க வீட்டுக்கு திரும்ப சார்ஜாவே போயிடும். அப்படின்னா அது சீரிஸ் காம்பினேஷன். ஃபார்முலா என்ன? 1/CS 1/C1 1/C2. ஒன் பை சி மூஞ்சே அப்படிதான். கிளம்பு போ. பா ஒரே நிமிஷம். ரைட். ஸோ 1/C 1/C. அதனால 2/C திருப்பி போட்டிங்கன்னா C/2. இதோட ஆன்சர் இதுதான். ஸோ இந்த சம்மை இப்படி தான் சால்வ் பண்ணணும். ரைட்டா? சின்ன சின்ன சம்மா கற்றுக் கொடுக்குறேன். அப்படியே பொறுமையாக கற்றுக்கிட்டே வரீங்களா? இது ஃபர்ஸ்ட் சம்மு. ரெண்டாவது சம் பாருங்களேன். ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ஒரு பேட்டரி, ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர். எல்லாத்தோட வேல்யூ சி சி சி. இது பேட்டரி பிளஸ் மைனஸ். இந்த 3 கெப்பாசிட்டரும் என்ன காம்பினேஷன்? பாயத்தர Sir, series. சீரிஸ் பை. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுவும் பெண்டிங் சார், இதுவும் பெண்டிங் சார். அப்ப பார்த்தது ஆன்சர் சொல்லுங்க. C/3. அவ்வளவுதான். C/3. C/3. சூப்பரா. CS equal to C/3. ரைட். ஓரளவு பிடிச்சிக்கிட்டீங்க. பை இன்னொரு விஷயம், சார்ஜ் எங்கேயுமே மாறக்கூடாது. எல்லா கெப்பாசிட்டருக்கும் சார்ஜ் சேமா போனாதான் அது சீரிஸ் காம்பினேஷன். அடுத்தது ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர். ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B. எல்லாத்தோட வேல்யூவும் C தான். நான் நீங்க சொல்றதுக்காக 1 2 3 நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க தான் சொல்லணும் சார் 1ம் 3யும் 1ம் 2ம் இந்த காம்பினேஷனு, அதோட ஆன்சரும் 3யும் இந்த காம்பினேஷனு, அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பதில் சொல்லுங்க பை. எனக்கு ஏக்கும் பிக்கும் ஆன்சர் வேணும். 1ஆம் நம்பர் கெப்பாசிட்டன்ஸும் 2ஆம் நம்பர் கெப்பாசிட்டன்ஸ் என்ன காம்பினேஷனு? Series. Combination, sir. Series. சீரிஸ் பை. அதோட ஆன்சரும் 3ஆம் நம்பர் கெப்பாசிட்டன்ஸும் Parallel. Parallel. பேரலல். ஓரளவு கெஸ் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டீங்க. சூப்பரா. தெரியாதவங்க இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா கற்றுக் கொடுக்குறேன். கவனமா கவனி. எப்பவுமே ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் எங்க கேட்குறாங்கன்னு பாருங்க. A and B கேட்குறாங்களா? உனக்கு சீரிஸ் பேரலல் கண்டுபிடிக்க தெரியலையா? பயப்படாது. இப்போ ஒரு பென்சில் எடுத்து இமேஜினரியா ஒரு பேட்டரி ஒன்று போட்டுக்கோ. பேட்டரியில இருந்து Q வர்றதா காமிங்க. ஒரு ஜங்ஷன் போன பிறகு எத்தனை ஜங்ஷன் இருக்கோ அத்தனை சார்ஜா பிரிச்சுக்கோங்க. Q1 Q2. இந்த Q2 ஃபாலோ பண்ணிட்டே போ. Q2 இந்த கெப்பாசிட்டர் தாண்டும் போதும் Q2 தான். அடுத்த கெப்பாசிட்டரை தாண்டும் பொழுதும் Q2 தான். அப்படின்னா மேல இருக்கக்கூடிய 1ஆம் நம்பர் கெப்பாசிட்டரும் 2ஆம் நம்பர் கெப்பாசிட்டரும் சீரிஸ் காம்பினேஷன் முடிவுக்கு வாங்க. 1/C 1/C 2/C திருப்பி போட்டீங்கன்னா C/2. நல்லா தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் 2 கெப்பாசிட்டர் மேல 1 and 2 இருக்கு இல்லையா, அதோட ஆன்சர் C/2. அந்த C/2வும் கீழே இருக்கக்கூடிய இந்த C இருக்கு பாத்தீங்களா, இந்த கெப்பாசிட்டர், இந்த ரெண்டும் பேரலல். பாருங்க, இது ரெண்டோட ஆன்சர் C/2. இந்த C/2 இந்த Cயும் பேரலல். பேரலுக்கு என்ன ஃபார்முலா கத்து கொடுத்தேன்? C1 plus C2 plus C3. மூணாவது தான் C3. அப்போ C/2 plus C ஆன்சர் 3C/2ன்னு உங்க ஆப்ஷன்ல இருக்கும். ஜாலியா டிக் பண்ணிட்டு வேண்டியதான். என்னோட ட்ரையாங்கிள் சம்லாம் ரொம்ப ஃபேமிலியா இருப்பேன். கத்துக்கிட்டீங்களா? ஸோ எது சீரிஸ் எது பேரலல் முதல்ல ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓரளவு நீங்க சூப்பரா கத்துக்கிட்டே வரீங்க. அடுத்தது ஒரு 5 கெப்பாசிட்டி வச்சு போட்டு காட்டுறீங்க வாங்க. இது எல்லாமே உனக்கு அடுத்த கிளாஸ் முடிஞ்சதும் வந்துடும். நீ கிளாஸ் மட்டும் நல்லா கவனி. கேட்கும் பொழுது சால்வ் பண்ணி சொல்றதுக்கு பக்கத்துல ஒரு பேப்பர் வச்சுக்கோ. ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர். இந்த இடம் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த இடம் பின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு ஆன்சர் கூட செகண்ட் தான்.
1, 2, 3, 4, 5 எல்லாத்தோட வேல்யூமே சேம் வேல்யூ தான். சி தான். ரைட்டா? இப்போ நீங்கள் எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, சார் 1ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் இந்த காம்பினேஷனு, 3, 4 இந்த காம்பினேஷனு, இதோட ஆன்சர் இந்த காம்பினேஷனு, அந்த மாதிரி எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ட்ரை பண்ணுங்க. தப்பானா பரவாயில்ல. ஹாப்பியாக சொல்லுங்க பார்க்க. Sir, 1, 3, 4, 5 வந்து series combination, sir. 3, 4, 5 1, 3, 4, 5, sir. 1, 3, 4, 5 சீரிஸ் காம்பினேஷன் இல்லை பே. வேற சார் 4ம் 5ம் சீரிஸ் காம்பினேஷன் சார். 4ம் 5ம் சீரிஸ் காம்பினேஷன். இருப்ப நான் ஒரு ஸ்டெப் எழுதிட்டே வரேன். பை எப்பவுமே இன்னொரு விஷயம் கத்துக்கோங்க. ஒரு கார்னர்ல இருந்து தான் நீங்க சால்வ் பண்ணிட்டு வரணும். ஏதாவது ஒரு எண்ட்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு வரணும். 4 and 5 சீரிஸ் அப்புறம் அதோட ஆன்சரும் 2ம் parallel காம்பினேஷன் சார். அப்போ ஆன்சர் ஆஃப் 4 and 5 and 2 இது வந்து parallel காம்போ. ஓகே. அப்புறம் இது மூணுத்தோட ஆன்சரும் 1ம் 3ம் சீரிஸ் காம்பினேஷன் சார். அதாவது 1, 3 அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஆன்சர் எல்லாம் சேர்ந்து 3 சீரிஸ் காம்பினேஷன். இது வந்து ஒரு பதில் வந்திருக்கு. இது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியாது. மற்றவங்க ரைட்டா இருந்தா ரைட் சார். நாங்களும் இதான் யோசிச்சோம். இல்லைன்னா உங்களோட ஐடியா சொல்லுங்க. ரைட் பே. வேற அவங்க சொன்னாங்க நேரத்துக்காக ரைட் சொல்ல வேணாம். தப்பு இருந்தாலும் தப்பு சார். இது இப்படி போடக்கூடாது. இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்றீங்களா? ரைட்டா இருந்தா ரைட் முடிஞ்சு போச்சு. ஓகே பே. ஸோ அது ரொம்ப கரெக்டாக சொன்னிருப்பாங்க. இது மாதிரி யோசிச்சு அத்தனை பேருமே ரொம்ப கரெக்டாக யோசிச்சிருக்கீங்க. இது என்ன பண்ணணும்னா எப்போவுமே ஒரு கார்னர்ல இருந்து தான் இதை சால்வ் பண்ணிட்டே வரணும். இது எப்படி சால்வ் பண்ண போறோம் நம்ம? பொறுமையாக பாருங்க. 4 and 5 வந்து சீரிஸ் காம்பினேஷன் சார். அதனால C/2 C/2 C/2வும் கீழே இருக்கிற C இருக்கு பார்த்தீங்களா, செகண்ட் கெப்பாசிட்டர். இவங்க 2 பேரும் parallel. இப்பதான் பார்த்தோம் 3C/2ன்னு பார்த்தோம். கரெக்டா? 3C/2 3C/2. அடுத்தது இந்த C, இந்த 3C/2, இந்த C, இது மூணும் சீரிஸ் காம்போ. ஜஸ்ட் பெண்டு, சார்ஜ் மாறாது. அப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி போடணும்? 1/c is equal to 1/c1. அதுக்கு C பிளஸ் 1/c2 சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. 3C/2 மேல கொண்டு போயிடுறேன். அடுத்தது 1/c. 3C எல்சிஎம் எடுங்க. 3 + 2 + 3 3 3 6 2 8 8/3C. ஆப்ஷனில் 8/3Cன்னு கூட இருக்கும் உன்னை ஏமாத்துறதுக்கு. ஆனால் நீ என்ன பண்ணணும்? CS தான் கண்டுபிடிக்கணும். 3C/8 இப்படி தான் அந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணணும். ரைட்டா? இப்போ ஓரளவு புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ சீரிஸ் காம்பினேஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியான சம்மெல்லாம் உள்ளே போக போகிறோம். இவ்வளோதான்ப்பா ஐடியா. அப்படியே பொறுமையாக பார்த்துட்டே வாங்க. அடுத்த சம் போட்டுருவோமா? முதல்ல எனக்கு சீரிஸ் பேரலல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அப்புறம் ஆன்சர் போடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர். ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and Bன்னு கேட்குறேன். எல்லாமே C தான். அதில் C கூட இருக்க ஒன்று 2Cன்னு இருக்கும், ஒன்று 3Cன்னு இருக்கும், Cன்னு இருக்கும். பட் நம்ம கற்றுக்கிற நேரத்தில் பொறுமையாக நிதானமாக ஈஸியாக கற்றுக்கிட்டா தான் அடுத்தடுத்த சம்ம சால்வ் பண்ண முடியறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல நம்ம முக்கியமான வேலை சீரிஸ் அண்ட் பேரலல் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் அவன் எப்படி கொடுத்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் பேர் கொடுத்துக்கிறேன். 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4, 5, 6. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் 4, 5, 6 சீரிஸ் காம்பினேஷன். 4, 5, 6 சீரிஸ் காம்பினேஷன். சூப்பர் பா. அப்புறம் அதோட ஆன்சரும் அப்புறம் 2 வந்து parallel. 4, 5, 6ஓட ஆன்சர் 4, 5, 6ஓட ஆன்சர் அண்ட் 2 என்ன காம்போமா? Parallel. 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 Okay. Then சார் 4, 5 அப்புறம் அதோட ஆன்சரும் 1ம் 3ம் சீரிஸ். ஆன்சர் ஆஃப் இந்த 4, 5, 6 தென் 2 எல்லாத்தோட ஆன்சரும் 1 and 3யும் என்ன காம்போமா? சீரிஸ் சார். ரைட் பை. இது ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்திருக்கு. இது ரைட்டா இருந்தா ரைட் சொல்லுங்க. இல்லைன்னா உங்களோட பதில் சொல்லுங்க. எல்லாருமே வாயத்தர நீ தான் யோசிச்சேன்னா இதான் சார் நாங்கள் யோசிச்சேன்னு சொல்லு.
கிளியரா பாது கரெக்டா இருக்காது? Correct, sir. ஐரின் நீங்க இப்படி தான் யோசிச்சீங்களா? அகிலன், அனீஸ், அர்ஜுன், பெனிட்டா, சாரு, அர்ஜிதா, விஷா. எஸ் சார். Yes, sir. ரைட் பை. இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க பா. கனிஷ்கா, கார்த்திக், ரித்து, மோனிகா, Yes, sir. திபாஷ்வினி, பிரணவ், வேணு, விஸ்ருதா, யோகிதா. ரைட் பை. ஸோ எல்லாருமே இதான் யோசிச்சிருக்கீங்க இல்லையா? ரொம்ப கரெக்டு. இந்த கொஷினுக்கான ஆன்சர் எனக்கு அப்புறமா வரணும். எப்பறமான்னா ஒரு ஒரு 8:30 பக்கமா சால்வ் பண்ணுங்க. முதல்ல இது 3த்து சீரிஸ் போட்டுக்கோங்க. சீரிஸ் போடும்போது 1/c இஸ் ஈக்குவல் டு 1/c 1/c 1/c. அதனால 3/c நீ தப்பு பண்ணக்கூடாது. திரும்ப ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். c/3 கரெக்டா? அந்த c/3யும் இந்த cயும் parallel. அப்போ parallel தானே வரும். ஒரு c/3 பிளஸ் ஒரு c வந்துருமா? அப்போ 4c/3 அப்ப 4c/3. அந்த 4c/3 இந்த c இந்த c 3 சீரிஸ். அது எப்படிங்க சார் சால்வ் பண்றது? இப்ப இதுல ஏதாவது உனக்கு குழப்பம் இருந்ததுன்னா 1/c is equal to 1/c 1 இங்க பாருங்களேன் செகண்ட் 4c/3 வரணும். அந்த by 3 மேல போயிடும் 1/c. இது 4c 4 plus 3 plus 4. உங்க LCM எனக்கு தெரியும்ல. இங்க நான் 4c எடுத்ததுனால இங்க ஒரு c தான் இருக்கு. அப்போ 4 டைம். அப்ப மேல ஒரு 4. 4c அப்படியே இருக்கிறதுனால மேல 1 டைம் 1 into 3. இது 4c. அப்ப 11/4c 11/4c. எப்பவுமே இந்த ஆன்சர் எழுதும்போது c தான் மேல இருக்கணும். 4c/11 இருக்கணும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு சம் போட்டு காட்டவா அந்த மாடல்ல? அடுத்தது வேற மாடல் இருக்கும். மொத்தம் 5 மாடல் இருக்கு. கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல், கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன், கான்செப்ட் ஆஃப் சிமெட்ரி. இதே மாதிரி மொத்தம் இது ஒரு ஆர்டினரி மாடல் 5 மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல சீரிஸ் பேரலல் கண்டுபிடிக்கிறது தான் உன் திறமை. சால்வ் பண்றதுலாம் அசால்ட்டு. அதனால தான் எல்லா வருஷமும் நம்ம பசங்க தப்பே பண்ண மாட்டானுங்க. இங்கேயே ரொம்ப சூப்பரா ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிடுறது. பார்த்ததுமே ஆன்சர் டிக் பண்ற அளவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட வேணாம். 2-3 கிளாஸ்ல ரெடி ஆயிடுவீங்க. ரைட்டா? ஒரே நிமிஷம். இந்த சம் ட்ரை பண்ணுவோம்லாமா? இது ஒரு பேட்டரி இங்க இருக்கு. இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர். இந்த இடம் ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் இங்க இருக்கு. இந்த இடம் A, இந்த இடம் B. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B. எப்படி வேணாலும் கொடுக்கலாம். எல்லாமே C தான் வழக்கம் போல. ரைட்டா? நான் கொஞ்சம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் வேற நம்பர் கொடுத்து சொல்லித்தரேன். முதல்ல லேர்ன் பண்ணுங்க. சீரிஸ் அண்ட் பேரலல் கண்டுபிடிங்க. ஸோ 1 2 3 4 5 6. நான் திரும்பவும் சொல்றேன். ஐடியா என்னன்னா எப்பவுமே லாஸ்ட்ல இருந்து சால்வ் பண்ணி பேட்டரி கிட்ட கொண்டு வரணும். இந்த சம்மை எப்பவுமே எப்படி சால்வ் பண்ணணும்னா ஒரு கார்னர்ல இருந்து ஒரு எண்ட்ல இருந்து சால்வ் பண்ணிட்டே வந்து ஃபைனலா அந்த பேட்டரியோட ஒரே ஒரு கெப்பாசிட்டர் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ரைட்டா? இந்த சம் நான் சால்வ் பண்ண போறதுல எனக்கு சீரிஸ் அண்ட் பேரலல் தான் சொல்ல போறீங்க. பதில் சொல்லுங்க. சார் 1ம் 2ம் parallel சார். 1 2ம் parallel. அப்புறம் 4 சார் 5 4 5 parallel. 4 5 5 parallel. ஓகே. சார் அப்புறம் வந்து 1 2க்கு வர ஆன்சரும் 4 5க்கு ஒரு ஆன்சரும் 3 அப்புறம் 6ம் சேர்ந்தா சீரிஸ் வரும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சூப்பரா சொல்லிட்டீங்க. 1 and 2 ஆன்சர், 4 and 5 ஆன்சர். அந்த ஆன்சர் 3 இந்த ஆன்சர் எல்லாமே சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? சீரிஸ் முடிஞ்சு போச்சு. சால்வ் பண்ண ஆன்சர் முடிஞ்சிச்சு. எனக்கு நீங்க நிறைய வேலையை வைக்கல. ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டீங்க. எது சீரிஸ் எது பேரலல் இப்படிதான் அங்க இருக்க போகுது. ரைட்டா? ஓகே. அடுத்தது மாடல் 2க்கு போயிடுவேன் நானு. மாடல் 1 எல்லாருக்கும் கிளியர் தானே? எனக்கு ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. யாருக்காவது இந்த சீரிஸ் பேரலல் கண்டுபிடிக்கலன்னா டிஃபிகல்ட் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. ஃப்ரம் ஐரின்ல இருந்து யோகிதா வரைக்கும் இருந்ததுன்னா சொல்லு, நான் இன்னொரு டைம் கற்றுக் கொடுக்குறேன். சரி, எனக்கு இது மாதிரி டவுட் இருக்கு. எனக்கு இது இன்னொரு டைம் கற்றுக் கொடுத்தா ஓகேவா இருக்கும் அந்த மாதிரி. இல்லைன்னா ஃப்ரீயா விட்டுருங்க. இருந்ததுன்னா சொல்லுங்க. பசங்க முன்னாடி கேட்கணும்லாம் நினைக்காத. தெரியலன்னு தெரிஞ்சுக்கோ. யோகிதா உங்களுக்கு எனக்கு கிளியரா? கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். புரியலடா. எனக்கு இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். எப்படி பேரலல் இல்லைன்னா சீரீஸ்ன்னு சொல்ற கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். எது பேரலல் எது சீரிஸ் எந்த இடத்துல பிரச்சனை?
அது லைக் எப்படி இதோட ஆன்சர் வந்து இது கூட parallel எங்க அது கொஞ்சம் டிடக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஓகே. சார். இப்ப இதே சம்ல அது கிளியர் குடுத்துடலாமா? இந்த சம் எனக்கு புரிஞ்சுச்சு சார். இதுக்கு ப்ரீவியஸ் சம் தான் சார். இதுக்கு ப்ரீவியஸ் சம்னா இந்த சம்மா? இந்த சம் தான் சார். எஸ் சார். ஓகே. ரைட் பை. இந்த சம்ம நான் திரும்ப ஒரு டைம் சால்வ் பண்ணி காட்டுறேன். அர்ஜுனோட டவுட். கேர்ஃபுல்லா கவனி எல்லாருமே. எல்லாருமே ஓரளவு தெரியலன்னா ஃபைனலா இதோட இந்த சம்ம நம்ம முடிச்சுக்கலாம் பை. இதுக்கு மேல டவுட்டே இருக்கக்கூடாது. அவ்வளோ நல்லா கத்துக்கணும். சால்வ் பண்ண பசங்க ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ரைட். எனக்கு நீங்களுமே ஹெல்ப் பண்ணுங்க. இந்த 3 கெப்பாசிட்டர் சீரிஸ்ல இருக்கு. லாஸ்ட்டா இந்த 3ம் சீரிஸ்ல இருக்கு. இது 3ம் சேர்ந்து என்ன பை ஆன்சர் வரும்? C/3 C/3 ஒத்துக்கிறீங்களா? சார். C/3. இது ஸ்டெப் 1டா. இது ஸ்டெப் 1. அந்த C/3 இருக்குல்ல, அடுத்து டயகிராம் நான் என்ன பண்றேன்? ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்படி மாறிடுச்சு. உங்களால உணர முடியுதா? அந்த 3ம் சேர்ந்து ஒரு ஆன்சர் C/3. அந்த C/3யும் Cயும் parallel. இப்போ இந்த Cயும் C/3யும் parallel தானே? அப்ப C1 + C2 தானே? 4C/3 தானே? ஓகே. இது ரெண்டும் சால்வ் பண்ண பிறகு 4C/3 வருது. அந்த 4C/3 எங்க சார் எழுதணும்? இந்த கெப்பாசிட்டர் எங்க இருந்ததோ அங்க தான் எழுதணும். பாருங்க இந்த இடம் 4C/3 C C. அர்ஜுன் இப்ப இது 3 என்ன காம்பினேஷன்? சீரிஸ் காம்பினேஷன் சார். ஃபார்முலா சொல்லு. 1/CS is equal to 1/3 சப்ஸ்டிட்யூட் பண்ணு. plus C1 க்கு பதிலா 1/C C. plus 4C/3 சார். அவ்வளவுதான். 3/4C சார். இந்த இடத்துல 1/C. சால்வ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் 11/4C. 4C/11. கரெக்ட்டா? எஸ் சார். கத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? சார். இது கிளியராடா எஸ் உனக்கு? சார். சார் புரிஞ்சுது சார். மத்த எல்லாருக்கும் ஓகே தானே? இந்த மாடல் கிளியர் தானே? அடுத்த மாடல் போகவா? கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். இதுதான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்க போறேன்னு தெரியல. லேசா கொஞ்சோண்டு நல்லா கவனிச்சா மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும். இந்த ஒரு மாடல் மட்டும். ரைட்டா? ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு சால்வ் பண்ணலாம். நைட்டு நான் கொடுக்குற ஹோம்வொர்க் சம்ம போட்டு வச்சிருங்க. கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். போன நீட்ல இந்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க இப்போ 2024ல. கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். ஒன்றும் இல்லை. இதுதான் நீ, இதுதான் நான். ரைட்டா? இப்போ உன்னோட பொட்டென்ஷியல் VA, என்னோட பொட்டென்ஷியல் VB. நம்ம 2 பேரோட பொட்டென்ஷியல் சேமா இருக்கணுமா? கண்டிப்பா அவசியமே இல்லை. உன் பொட்டென்ஷியல் வேற, என் பொட்டென்ஷியல் வேற. இந்த 2 பொட்டென்ஷியலும் எப்ப சார் சேம் ஆகும்? ஐடியா சொல்லவா? ஒரு வயரால இந்த 2 பேரையும் கனெக்ட் பண்ணும் பொழுது ஏல இருந்து பிக்கு ஒரு வயரால கனெக்ட் பண்ணும் பொழுது ஏல இருக்கக்கூடிய எக்ஸஸ் சார்ஜஸ் எல்லாம் பிக்கு போயிடும். அப்ப 2 பேர் பொட்டென்ஷியலும் என்ன ஆயிடும்? சேம் ஆயிடும். அதுக்கப்புறம் சார்ஜ் போறது ஸ்டாப் ஆயிடும். தண்ணி எங்க இருந்து எங்க போகும்? மேட்ல இருந்து பள்ளத்துக்கு போகும். இருக்கிறவன் தான் இல்லாதவனுக்கு கொடுக்க முடியும். கரெக்டா? இப்ப ஒரு பேச்சுக்கு நான் ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட் ஒரு 300 ரூபாய் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவன் தான் ஹை பொட்டென்ஷியல். பேலன்ஸ் ஆகணும்னா அவன் ஒரு 100 ருபீஸ் என்கிட்ட கொடுத்தானா நானும் 200, அவனும் 200. இதுக்கு மேல அவனும் எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நானும் அவனுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பொட்டென்ஷியல் சேம் ஆயிடுச்சு. அப்ப பொட்டென்ஷியல் சேம் ஆயிடுச்சுன்னா இந்த டிரான்சாக்ஷன் எப்படி இங்க நின்ன மாதிரியோ இங்க சார்ஜ் போறது நின்று போயிடும். அப்ப பொட்டென்ஷியல் சேம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? பொட்டென்ஷியல் சேம் ஆனா இந்த 2 ஆளும் ஒரு ஆளா மாறிடுவாங்க. ஏவா இருக்கும், பியாவே தான் இருக்கும். இப்ப இருந்துச்சு இல்லையா? அப்ப 2ம் சேம்னா VA = VBன்னு ஆயிடும். 2 பாயிண்ட் ஒரே பாயிண்டா மாறிடும். சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. வயரால கனெக்ட் பண்ணலன்னா வேற வேற பொட்டென்ஷியல். வயரால கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சேம் பொட்டென்ஷியல். இது புரிஞ்சிருச்சு. பட் இதுல இருந்து நாங்க எப்படி சம் கத்துக்கிறது? ரைட். நான் கேட்குற கொஸ்டின் பதில் சொல்ல ட்ரை பண்ணீங்கனாலே நீங்க 90% நல்லா கத்துப்பீங்க. அப்புறம் நான் சொல்லித்தரதை வச்சு 100% கத்துப்பீங்க. பதில் சொல்ல ட்ரை பண்ணு. பாருங்க, ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர். இது 3ம் என்னப்பா காம்பினேஷன்? சீரிஸ். சீரிஸ் காம்பினேஷன். அழகா சொன்னீங்க, சீரிஸ் காம்பினேஷன். இப்போ நான் என்ன பண்றேன்? ஏல இருந்து ஒரு வயர் எடுத்து இங்க கனெக்ட் பண்றேன். பில இருந்து ஒரு வயர் எடுத்து இங்க கனெக்ட் பண்றேன்.
இந்த பாயிண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். எல்லாமே சி தான், சி தான், சி தான். இப்போ இந்த மூணும் என்ன காம்பினேஷன்? ஒருவேளை உனக்கு இந்த கீழே இருக்கிற பேட்டரி கன்ஃபியூஸ்டா இருக்கா? இதுக்கு நான் போட்டு காட்டுறேன் மறுபடியும். ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர். இங்கேருந்து ஒரு வயர் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். எல்லாமே சி தான். இப்போ இது என்ன காம்பினேஷன்? சொல்லுங்க பா, இது என்ன சீரிஸ் சார். சீரிஸ். இப்போ ஏற்கனவே போட்டதுமே சீரிஸ் தானே. இது மூணும் என்ன காம்பினேஷன்? ரைட் பா, நான் கற்று தரவா? பொறுமையாக கற்றுக்கிறீங்களா? இல்லை நீங்கள் ஆன்சர் சொல்லணும்னா பரவாயில்ல, இது சொல்கிற அளவுக்கு இன்னும் நீங்கள் கற்றுக்கல தானே. இது மூணும் பேரலல். என்ன சார் சொல்கிறீங்க? பார்த்தா பேரலல் மாதிரியே தெரியலையே. இது நம்ம என்ன பண்ணணும்? ரீஅரேஞ்ச் பண்ண கற்றுக்கணும். ஸோ சீரிஸ் அண்ட் பேரலல் சம்மல்லாம் நீ திறமையாக இருக்கணும்னா ரீஅரேஞ்ச் பண்ணுற ஐடியா உனக்கு கிரியேட் ஆகணும். இது யாரும் கற்றுக் கொடுத்துலாம் வராது. ஐடியா சொல்லுவாங்க, அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தான் அதை கற்றுக்க முயற்சி பண்ணணும். அதனால் நான் ஒரு டைம் இல்லை, நீ எத்தனை முறை கேட்டாலும் கற்றுக் கொடுக்குறேன். பொறுமையாக பார்த்துக்கிட்டே வரீங்களா? எல்லாத்துக்கும் முதல்ல பேர் கொடுக்க கற்றுக்கோங்க. இது ஏ, லாஸ்ட்டாக பி, இந்த இடம் எக்ஸு. ஒரு நிமிஷம். சாரி பா, எக்ஸு, இந்த இடம் ஒய். இப்போ சொல்ல முடியுமா யாரோட பொட்டென்ஷியலும் யாரோட பொட்டென்ஷியலும் ஈக்குவல்? பதில் சொல்லுங்க. யாரோட பொட்டென்ஷியலும் யாரோட பொட்டென்ஷியலும் ஈக்குவல்? சார் ஏயோட பொட்டன்ஷியலும் ஒய்யோட பொட்டன்ஷியல். ரைட் பா. அடுத்தது அடுத்து எக்ஸோட பொட்டன்ஷியலும் பியோட பொட்டன்ஷியலும். ஓகே பா, எக்ஸோடதும் பியோடதும் ஈக்குவல். சூப்பராக சொல்லிட்டீங்க. அப்போ பாயிண்ட் ஏவும் பாயிண்ட் ஒய்யும் சேம் பாயிண்டா? எல்லாருக்கும் Yes, புரிஞ்சுச்சா? sir. பாயிண்ட் ஏவும் பாயிண்ட் ஒய்யும் சேம் பாயிண்ட். அவங்க ரெண்டு பேரையும் ஒரு பக்கம் எடுத்துக்கணும். பாயிண்ட் பியும் பாயிண்ட் எக்ஸும் சேம் பாயிண்ட். அவங்க ரெண்டு பேரையும் ஒரு பக்கம் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தனித்தனியாக அந்த கெப்பாசிட்டர்ஸை பிரிச்சுக்கணும். ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் ஒரு கெப்பாசிட்டர். இங்கே பாருங்க, 1ஆம் நம்பர் கெப்பாசிட்டர் எங்கேருந்து எங்கே இருக்கு? ஏலேருந்து எக்ஸில் இருக்கு. 2ஆம் நம்பர் கெப்பாசிட்டர் எங்கே இருக்கு? எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு நடுவில் இருக்கு. 3ஆம் நம்பர் கெப்பாசிட்டர் எங்கே இருக்கு? ஒய்ல இருந்து பிக்கு இருக்கு. முதல்ல தனித்தனியாக ட்ரெயின் ஆகிற வரைக்கும் பிரிச்சுக்கோங்க பா. அப்புறம் பார்த்ததும் சொல்லிடுவீங்க, நாளைக்கே பார்த்ததும் சொல்லிடுவீங்க. இப்போ முதல்ல ஏ ஒய் இங்கே எழுதிட்டீங்களா? ஏ ஃபுல்லாக லெஃப்டில் இருக்குது, பி ஃபுல்லாக ரைட்டில் இருக்குது, ஒய் லெஃப்டில் இருக்குது, எக்ஸ். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் எங்கே எழுதணும்? ஏலேருந்து எக்ஸ். ஏலேருந்து எக்ஸ் ஒத்துக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஏலேருந்து எக்ஸ். ஏன்னா ஏ வந்து லெஃப்டில் இருக்குது, எக்ஸ் வந்து ரைட்டில் இருக்குது. ரெண்டாவது கெப்பாசிட்டன்ஸ் எக்ஸ் டு ஒய் ஏ. எக்ஸ் ரைட்டில் இருக்குது, ஒய் லெஃப்டில் இருக்குது. அப்போ எக்ஸ் டு ஒய் ஏ, இது ரெண்டாவது கெப்பாசிட்டன்ஸ். எக்ஸ் ஒரு பக்கம், ஒய் ஒரு பக்கம். மூணாவது கெப்பாசிட்டன்ஸ் ஒய்லேருந்து பி. மூணாவது கெப்பாசிட்டன்ஸ் ஒய். ஒய் லெஃப்டில் இருக்குது, பி ரைட்டில் இருக்குது. அப்போ இதெல்லாம் சேம் பொட்டென்ஷியல். பார்த்தீங்களா? சூப்பராக பேரலல் ஆயிடுச்சா? சி சி சி, ஆன்சர் என்சி 3C. அவ்வளோதான், டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரைட்டா? நான் திரும்ப இன்னொரு டைம் சம கற்றுக் கொடுக்குவாப்ப. கற்றுக்காதவங்க இன்னொரு டைம் கற்றுக்குறீங்களா? இங்கே வாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி பார்த்தா அழகாக கண்டுபிடிச்சிருவீங்க சீரிஸ் காம்பினேஷன்ஸு. இப்படி ஒரு வயரால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு வயரால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், வெறும் வயர் மட்டும்தான் இருக்கணும். அந்த வயரில் வேற ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் போகிறது, வேற ஒரு கெப்பாசிட்டர் போகிறதுனா அடுத்த மாடல் அது, வேற மாடல் அது. இந்த மாடலுக்கு வெறும் வயர் தான் இருக்கணும். அப்போ பேர் கொடுக்கும் பொழுது ஏ அண்ட் பி சார், எக்ஸ் அண்ட் ஒய் சார். உனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏலேருந்து ஒய்க்கு ஒரு வயரால் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஏவும் ஒய்யும் ஒரே பாயிண்ட்டு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஆயிட்டாங்க. இப்போ எக்ஸும் பியும் ஒரே பாயிண்ட்டு. இப்போ தனியாக எழுதுங்க. ஏலேருந்து எக்ஸு ஒரு கெப்பாசிட்டர், அவனை தூக்கிட்டு வந்து இந்த ஏலேருந்து எக்ஸு. ஏ ஃபுல்லாக ஒரு பக்கம் வச்சுக்கோ, ஒய் ஃபுல்லாக ஒரு ஏவும் ஒய்யும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, எக்ஸ் அண்ட் பியை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது எக்ஸ் அண்ட் ஒய்க்கு ஒரு கெப்பாசிட்டர், ரெண்டாவது கெப்பாசிட்டர். எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது, பெட்வீனில் ஒரு கெப்பாசிட்டர். தென் ஒய் அண்ட் பி ஒரு கெப்பாசிட்டர். சால்வ் பண்ணினா ஆன்சர். 3 பேரலல். ஓரளவு புரிய ஆரம்பிச்சிச்சா? ஓகே.
அப்ப இந்த சம்ம சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ஈஸியா புரிஞ்சிரும். சொல்லிட்டீங்கன்னா, நீங்க இன்னும் ஒரு 2, 3 சம்முக்கு அப்புறம் நீங்க போயிடலாம். நீ எப்ப பார்த்தாலும் சீரிஸ் கொஸ்டின், பேரலல் கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்ப. ரொம்ப ஈஸி தான். ஐடியா கத்துக்கிட்டீங்கன்னா. ரைட் பே. எல்லாமே சி, எல்லாமே சி, எல்லாமே சி, எல்லாமே சி. இந்த பாயிண்ட் O, இந்த பாயிண்ட் A. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் O and A ன்னு கேட்கிறேன். என்ன காம்பினேஷனு? இந்த 4 கெப்பாசிட்டரும் என்ன காம்பினேஷனு? இல்ல 1, 2 என்ன காம்பினேஷன்? 2, 3 என்ன காம்பினேஷன்? எப்படி வேணாலும் யோசிச்சு சொல்லு எனக்கு. 1, 2, 3, 4 தனித்தனியா சீரிஸ் சார். அப்புறம் ரெண்டோட ஆன்சரும் பேரலல். 1, 2 பதில் சொல்லுங்க பே. இப்போ சொன்னீங்களே திரும்ப சொல்லுங்க. 1, 2 சீரிஸ் சார். 1, 2 சீரிஸ், தென் 3, 4 சீரிஸ், தென் பேரலல் சொல்றியாமா அஜிதா? எஸ் சார். ரைட், அது அவங்களோட பதில் பே. மற்றவங்க அதில் ஒரு சின்ன தப்பு இருக்குமா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மற்றவங்க உங்களோட பதில் சொல்லுங்க பே. வாயை திறந்து பேசு. பிருந்தா, உன் 1, பதில் 4 என்ன? அர்ஜுன், series, உன் பதில் 2, என்ன? 3 series and அதோட answers parallel sir. அனீஷ் என்ன சொன்னீங்க? தெளிவாக சொல்லுங்க. Sir 1 and 4 series, 2 and 3 series அதோட answers parallel. ரைட் பே. வேற ஹவிஷா? Sir, 2 and 3 parallel, அப்புறம் அதோட ஆன்சர் 1 and 4 series. யோகிதாவோட பதில் இது. துப்பாஷ்வினி, ரித்து உங்க பதில் தான் பே. ஹவிஷா உங்க பதில் என்ன? கனிஷ்கா, கார்த்திக், பத்மாஷினி, நிஷாந்தினி, பிரணவ், ஷாரு, பெனிடா, அர்ஜுன் உங்களோட பதில் என்ன? ஐரின், அகிலன், விஸ்ருதா, வேணு. ரைட் பே. நீங்கள் யாருமே ஒரு விஷயத்தை யோசிக்கல. பார்த்ததும் சொல்லியிருக்கலாம் ஆன்சர் 4C சார். 4மே பேரலல் சார். யாராவது யோசிச்சிங்களா? லெஃப்ட் சைட் பொட்டென்ஷியலும் ரைட் சைட் பொட்டென்ஷியலும் ஒன்றா தானே இருக்கீங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நீ பாருங்களேன், இது ஏன்னா நீங்கள் தானே யோசிச்சிருக்கணும். இதுவும் ஏன்ட்டு, இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ. ஏன் ஏ? இப்போ இந்த பாயிண்ட் ஏன்னா அப்போ இந்த பொட்டென்ஷியலும் வயரால கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்ட் தானே? அப்போ அதுவும் விஏ தானே? அப்போ அந்த பாயிண்ட் ஏ தானே மாறி இருக்கும். அப்போ இந்த இடம் அதே தானே? இந்த இடம் அதே தானே? அந்த இடம் அதே தானே? அப்போ லெஃப்ட் ஃபுல்லா ஓ, ரைட் ஃபுல்லா ஏ. பாருங்க, ஓல இருந்து ஏ, ஓல இருந்து ஏ, ஓல இருந்து ஏ, ஓல இருந்து ஏ. 4 கெப்பாசிட்டர் ஓ டு ஏ, ஓ டு ஏ, ஓ டு ஏ, ஓ டு ஏ. 4C சார் ஆன்சரு. முடிச்சிருக்கலாம் தானே? எம்ப பரவாயில்ல விடுங்க, நல்லா கற்றுக்கலாம். நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும், பொட்டென்ஷியல் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். நான் ஏன் உன்னை ஏமாத்துறதுக்கு இந்த இடத்துல ஏன்னு கொடுத்தேன். அப்போது ஒரு வயரால் கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எல்லாம் ஏன்றது சால்வ் பண்ணிட்டு லெஃப்ட் பொட்டென்ஷியலும் ரைட் சைட் பொட்டென்ஷியலும் சேமாக இருக்குது. அப்போ லெஃப்ட்டில் ஃபுல்லாக சேமாக இருக்குது, லெஃப்ட்டில் ஃபுல்லாக ஓ, ரைட்டில் ஃபுல்லாக சேமாக இருக்குது, ரைட்டில் ஃபுல்லாக ஏ. அப்போ 4 பேரல் தானே? ரைட்டா? ரைட் பே. சரி பரவாயில்ல, இந்த சம் ட்ரை பண்ணுங்க. ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறேன். 1, 2, 3, இந்த இடம் 4, எல்லாருமே சி தான். எனக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. So 1, 2 and 3 parallel sir. ஓகே, அதோட ஆன்சர் வந்து series with B sir. As in Series with 4 sir. 4. 4 sir. ரைட் பே. ஸோ இந்த பதிலை நீங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறீங்களா? அக்செப்ட் பண்ணுறதுனா எஸ் சொல்லு, Yes, இல்லைன்னா sir. நோ சொன்னா உன்னோட பதில் Yes, சொல்லு. sir. Yes sir, yes sir. Yes, sir. வேற ரைட் பே. ஸோ எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. இங்கே பாருங்களேன், இது ஏன்னா இதுவும் ஏ தான் சார், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். அப்போ இது 3ம் பேரலல். ஆன்சர் 3C. தெரியும் தானே? சேம் NC 3C. அந்த 3Cயும் கேர்ஃபுல்லாக கவனி, இந்த 3 சால்வ் பண்ணால் 3C. இந்த 3Cயும் பக்கத்தில் இந்த 4ஆம் நம்பர் கெப்பாசிட்டர் சியும் என்ன காம்போ? சீரிஸ் காம்போ. அப்போ 1/3C, 1/C. Series. அவ்வளோதான் பே.
சி ப்ளஸ் 3c பை 3c ஸ்கொயரு 4c பை 3c ஸ்கொயரு சிசி போயிடுச்சு. ஆன்சர் வந்து 3c பை 4. ஆன்சர் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்புறம் சால்வ் பண்ணிக்கங்க. பிரச்சனையே சீரிஸ் அண்ட் பேரல் கண்டுபிடிக்கிறது தான். ரைட்டா? எல்லாருமே நோட் எடுங்க. லாஸ்ட் செம்மு ஒரு ஹோம்ஒர்க் செம்மு. எனக்கு ஆன்சர் குரூப்பில் வரலாம், இல்லை இண்டிவிஜுவலாக வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். 8:15 எனக்கு வரணும். ரைட்டா? நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் மட்டும் ஈஸியான சம்மை போட்டு எங்களுக்கு மட்டும் கஷ்டமான சம்மை தரீங்களா? என்ன போங்கு வித்தன் தானே கேட்குற? இந்த வேல்யூ ஏ, இந்த வேல்யூ பி, நடுவில் இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு பார், நான் போட மறந்துட்டேன். இங்கே ஒரு கெப்பாசிட்டர், எல்லாமே சி 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 சி. நான் கேட்குறது இந்த ஏக்கும் இந்த பிக்கும் கேட்டிருக்கேன். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ரைட்டா? ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் அப்படியே இந்த எழுதிக்கிட்டே இருங்க. அந்த நம்ம நோட்டில்